ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏதோ ஒன்று சேனல். போன வீடியோல எங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்தீங்க. திருச்செந்தூர் போயிட்டு வந்த விளாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, நாங்க இன்னைக்கு சண்டே சமையல்ல ஆஸ் யூஷுவல் சிக்கன் குழம்பு. அது ஆல்ரெடி நிறைய வீடியோல நாங்க போட்டுட்டோம். சோ மறுபடியும் அதே மாதிரி போட்டு உங்களை போர் அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். டைமா இருக்கனால கொஞ்சம் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பஜ்ஜி போடலாம், டிஃப்ரெண்டா பஜ்ஜி போடலான்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். வெரைட்டிஸ் ஆஃப் பஜ்ஜி. ஆமா, அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. சரி வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பஜ்ஜி செய்யறதுக்கு நான் அடுப்பை பத்த வச்சுட்டேன், கடாயும் வச்சுட்டேன். ஸோ பரபரப்பா போயிட வேண்டியதுதான். என்னென்ன பஜ்ஜி எல்லாம் போட போற? இன்னைக்கு வந்து நான் வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, சூப்பர், முட்டை பஜ்ஜி, வேற லெவல். வேற பஜ்ஜி மிளகா பஜ்ஜி செய்யலாம் பார்த்தா மிளகா கிடைக்கல. ஆமா, பச்சை மிளகால போட்டுறியா? பச்சை மிளகா இல்லையாச்சு. ஐயோ ரொம்ப காரமா இருக்கும்பா, வேண்டாம், எனக்கு வேண்டாம். வெங்காய பஜ்ஜி. ஆமால, வெங்காய பஜ்ஜி கூட போடலாம்ல, நல்லா இருக்கும். நிறைய வெங்காய பஜ்ஜி இருக்கு, வெங்காய பஜ்ஜி போடலாம். சரி, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாமா? ஓகே. என்ன ஒரு சைடுல காயிடும், என்ன ஊத்திட்டேன். அப்படியா, பாப்போம். இப்பதானே என்ன ஊத்துறேன், பாக்கலையே நீ? சரி ஓகே, கட் பண்ணிடுறேன். பெரிய வாழைக்காவா கிடைச்சிருக்கு. வாழை மரத்துல காய்ச்ச வாழைக்காய். இதுல வந்து ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? வாழை மரத்தை காய்ச்சதுல எனக்கு சிரிப்பு வரல. நானே சிரிச்சிட்டேன். ஃபுல்லா எடுக்க கூடாது, ஜஸ்ட் இந்த தோல் மட்டும் மேல இருக்கு. ஆமா, தோலும் நல்லா இருக்கும், வெந்துச்சுன்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும். இந்த கடாயில இவ்வளவு பெரிய பஜ்ஜி போட முடியுமா? சின்ன சின்னதா போட்டுரு, வெட்டிக்கோ. வெட்டிடலாம்ல? அந்த அளவுக்கு வெட்டிக்கோ. உருளைக்கிழங்கே தோல் செய்வீங்களா? நல்லா பெரிய உருளைக்கிழங்கா இருக்குல்ல, சூப்பரா. ஆமா, ஒரு சேனல்ல பார்த்தேன், முள்ளங்கில கூட பஜ்ஜி போட்டு சாப்பிடுறாங்க. கத்திரிக்காயில பண்ணலாம், முள்ளங்கி பஜ்ஜி. கத்திரிக்காய் வெண்டைக்காயில பண்ணலாம், வெண்டைக்காய் பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி, நம்ம இஷ்டம்லாம். வெட்டியாச்சு, சூப்பரா கிளீனா வெட்டியாச்சு. கொஞ்சமா போட்டுக்கலாம், தேவையான அளவு. பல்லே ஃபுல்லாவே. சூப்பர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா டிசைனா இருக்கு பாருங்க. இது போதும்ல? போதும். மாவே பத்தாது போல. சரி, அடுத்து உருளைக்கிழங்கு செய்வீங்களா? டிசைனா வருதுல, சிப்ஸுக்கு வர மாதிரி வருது. லேஸ் சிப்ஸ் வரும்ல. இது போதும்ல? போதும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட கூடாது. இப்படி சொல்லி சொல்லி சாப்பிட்டுருக்கோம். ஓகே, அடுத்து பிரெட் இருக்கு. பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணிடலாமா? இப்படி இதான் போடு, ட்ரையாங்கிள் ஷேப்ல. எத்தனை எடுத்திருக்கேன் பாரு. 4 எடுத்திருக்கேன். இதுவே அதிகம் தான் போல இருக்குல்ல. ஓகேவா? முட்டைய வந்து ரெண்டா போட்டுடலாம். மாவு தான் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அரை வரையும் போடுவோம். சூப்பரா, சூப்பர். முட்டை பஜ்ஜி ஆசம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்ப மாவு ரெடி பண்ணிடலாம்.
பண்ணிட்டு பஜ்ஜி போட்டுடலாம். மாவு கரைச்சிக்கலாமா? காய்ச்சலாம். எல்லாருமே வந்து வீட்டுல இருக்க மாவே பண்ணுவாங்க. கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து இன்னைக்கு இன்ஸ்டன்டா GRB பஜ்ஜி போண்டா மிக்ஸ், இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க, நாங்க GRBல இருந்து வாங்கணும் பஜ்ஜி போண்டா மிக்ஸ், அதை வச்சுதான் இன்னைக்கு பண்ண போறோம். நல்லா காரமா இருக்கும். நான் ஆச்சி தான் வாங்கியிருக்கேன். பாப்போம், இதுவும் நல்லா தான் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருக்கணும். ரொம்ப லூசா, ஐயோ நான் ஊத்திட்டேன் போலே. இல்ல கட்டாயிடும். கட்டிக்கிட்டே தான் இருக்கு. சார் கட்டை தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் ஒரு 2 போடலாம். மாவு பத்தாம போச்சு அப்படின்றது. லம்ஸ் இல்லாம அப்படியே கெட்டி கெட்டியா இருக்கு பாரு. அதெல்லாம் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கரெக்டா இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி. சரி, என்ன காஞ்சிட்டு இருக்கோம் நினைக்கிறேன், போட்டுடலாமா? ஓகே. என்ன நல்லா காஞ்சிருச்சு. சின்னதா போட்டு பார்ப்போம். என்ன போடு? சின்னதெல்லாம் வேண்டாம், அப்படியே போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன போடலாம்? வாழைக்காய் போட்டுருவோமா? கரெக்டா வருது பாரு. சூப்பர். ஆஹா, வெரி குட். நல்லா காஞ்சி வச்சிருக்கியா? ஒரு 4 நாளா போட்டுக்கலாம். ஐயோ நானே போட்டேன். கரண்டியில லைட்டா தட்டி விட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரா வைக்குது பாரு. அப்படியே இது கூட ஒரு டீ வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கேன், செம்மையா இருக்கும். இதை செஞ்சுட்டு அப்படியே டீ ஒன்று போட்டுடலாண்ணே. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கலக்கிறோம் இன்னைக்கு. என்ன கலக்கிறோம்? டயட்ல இருக்கேன், அதனால கொஞ்சமா சாப்பிடலான்ட்டு. இது டயட் ஆகுது. ஆமா, கொஞ்சம் தான், ஆளுக்கு 2 சாப்பிடுவோம். எந்திரிச்சா? வெந்துருச்சு, எடுத்துடலாம். நைஸ். ஓகே, அடுத்ததான் வந்து முட்டை பஜ்ஜியா? பிரெட் போட்டுக்கலாம். பிரெட் சூப்பரா இருக்கும். உனக்கு எந்த பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும்? பஜ்ஜிலேயே எது? பஜ்ஜிலேயே எனக்கு மிளகா பஜ்ஜி தான் பிடிக்கும். அது இல்லையே, பரவாயில்ல. எனக்கு வந்து பஜ்ஜிலேயே ரொம்ப பிடிச்சது பிரெட் தான். டேஸ்டே இனிப்பா இருக்கும்ல, அதனால தான் எனக்கு பிடிக்காது. எனக்கு நல்லா காரசாரமா இருக்கும். சோ இதுல ஒரு 4 போட்டுக்கலானே. எடுத்துடலாமா? எடுத்துரு. பிரெட் சூப்பர். நெக்ஸ்ட் என்ன போடலாம்? நெக்ஸ்ட் எக் போடு. எக் போட்டுடலாமா? ஐயோ, எனக்கு எக் பஜ்ஜியும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ஆனா எக் பஜ்ஜி பண்ணும்போது எல்லாருமே கொஞ்சம் பாதியா போடுங்க, ஃபுல்லா முழுசா போட்டுறாதீங்க. சம்டைம்ஸ் வெடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி நான் போட்டு வெடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, முழுசா போட்டா ஹீட்டால பிரஷர்ல வெடிக்கும் முட்டை. அதனால பாதி முட்டையா போட்டுக்கோங்க, முழு முட்டையா போடாதீங்க. முழு முட்டையா போட்டு நான் பார்த்ததே கிடையாது. கடையில கூட பாதி தான் போடுவாங்க. இல்ல சில பேர் முழுசா போடுவாங்க. அது மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க.
ரொம்ப நேரம் வேக வைப்பாங்களா, அப்ப என்ன ஆகும்னா வெடிச்சிரும். பட்டால் எண்ணெய் வேற வெடிக்கும் மூஞ்சிலே. நான் எல்லாத்தையுமே போட்டுறேன். முட்டை மார்க்கங்க இருக்கு போடு. முட்டை பஜ்ஜி செம டேஸ்டா இருக்கும். ஃபைனலா உருளைக்கிழங்கா? ஃபைனலா உருளை. இப்பவே டெம்ட் ஆகுது பயங்கரமா. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உங்களுக்கு எந்த பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பத்தியா வெடிக்குது பாரு. ஆமா, பாதியா போட்டாலே வெடிக்குது, முழுசா போட்டா யோசிச்சு பாரு. ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எனக்கு இந்த முட்டை பஜ்ஜி போட்டாலே கொஞ்சம் பயந்தாங்க. ஒரு வாட்டி வெடிச்சிருச்சா எனக்கு அதுல இருந்தே கொஞ்சம் இந்த முட்டை பஜ்ஜி போடணும் பயம். ஸோ எடுத்துட்டேன். அடுத்து உருளைக்கிழங்கு. லாஸ்டா இப்போ உருளை. லாஸ்டா கொஞ்சமாவும் இருக்கு, அதுல ஒரு வாழைக்காவும் பிரெட்டும் போட்டுக்கலாமா? மைக் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்கிடும். வேர்க்குது, நீ ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுற. வேர்க்குது. யூடியூபர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மைக்கை சஜஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியா இருக்கிற மைக்கா. ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி ரெடி. பிரெட் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இப்பவே பயங்கரமா டெம்ட் ஆகுது. இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு பொறுமை கிடையாது. ஸ்ட்ரைட்டா இறங்கிடலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா பஜ்ஜி, சுட சுட பஜ்ஜி ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூடவே வந்து காஃபி சாப்பிட்டு காட்டுறோம். எங்களால முடிஞ்ச கொஞ்சமா செஞ்சிருக்கோம். அப்படியே வந்து சூடா ஒரு சின்ன கிளாஸ்ல காஃபி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிச்சிடா சாப்பிடலாமா? உனக்கு என்ன பஜ்ஜி வேணும்? என்ன பஜ்ஜி வேணும் உனக்கு? இங்க நிறைய பஜ்ஜி இருக்கு. எது? முட்டையா, பிரெட்டா, வாழைக்காவா? ஐயோ, என்னது என்னது? பிரெட்டா, வாழைக்காவா? எது வேணும்? முட்டையா, முட்டை, வாழைக்காவா? வாழைக்காவா அப்படி இது ஃபர்ஸ்ட் சுட்டத அப்படி அப்புறம் ஆரிக்கும். வாங்கிக்கோ. ஆன்டி சுட்டது எப்படின்னு சொல்றியா? டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி சூப்பரா இருக்குன்றா. 5 ரூபாய் மெடிக்ஸ்னா 10 ரூபாய் நினைக்கிறே. சும்மா சொன்னேன். சரி, எனக்கு வந்து ஆன்டிக்கு பிரெட் பிரெட் பஜ்ஜி நான் சாப்பிட்டு காமிக்கிறேனே. தண்ணி வேணுமா? ஆன்டி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் வாயை திறக்காம சாப்பிடுற. அதான் இருக்கு. அடுத்தது முட்டை பஜ்ஜி. சூப்பரா இருக்குங்க. ஈவினிங் டைம்ல
சூடா காஃபி குடிச்சிட்டே பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு செம்மையா இருக்குதா? அடுத்த முட்டை வச்சு சாப்பிட போறேன். நான் முட்டை பஜ்ஜி ஒண்ணு சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? முட்டை வச்சு சாப்பிட்டு அமைதியா இருக்கா? சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பஜ்ஜி செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேமராக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க இந்த பஜ்ஜிக்காக வெயிட்டிங். இதோ வருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நாங்க வந்து இந்த பஜ்ஜியை இதோட நிப்பாட்டிக்கிறோம். கேமராக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் வயிற்று வலி வரும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா நீங்களும் இந்த சண்டேவை ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஜாலியா இருங்க. ஓகேங்களா? உங்களை நாங்க வந்து வேற வீடியோல பார்க்கறோம். பை. அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது மறந்துட்டமே. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏதோ ஒண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை.